அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா ஹேட் அண்ட் ஆப் டிஸ்பிளேல ஷோ ஆகிற வீடியோ எப்படி ஈஸியாக இன்ஷாட்டில் எடிட் பண்ணலான்னு பார்த்தலாம். லெட்ஸ் ட்ரை. இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கொலாஜை செலக்ட் பண்ணிவிட்டு கிரிட்டை செலக்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 5 to 9 ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் டிஸ்பிளே சைஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. 1 vs 2 சைஸை வந்து செலக்ட் பண்ணி டிக் கொடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லேஅவுட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 3rd ரோவில் 2nd one அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. அட்ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு லைட்னஸ் ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்டோட வேல்யூவும் சுத்தமாக கம்மி பண்ணிக்கோங்க. வார்ம்த்தோட வேல்யூவும் சுத்தமாக கம்மி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனையும் சுத்தமாக கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு டிக் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஹோம் பேஜில் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து ஹைலைட்டாக வைக்க போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்டில் கொஞ்சம் அது வந்துட்டு கிளாரிட்டியாக தெரியணுன்றதுக்காண்டி லைட்னஸை கம்மி பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வார்ம்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துட்டு கட் அவுட் ஆப்ஷன் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கட் அவுட் காட்டும். கட் அவுட் ஆப்ஷனை கொடுத்துட்டு கட் அவுட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணோடனே அவுட்லைன் செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்லைனில் 2nd one செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதனுடைய வேல்யூ வந்து ஒரு 17-20க்குள்ளே கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவும் கம்மி பண்ணாமல் ஒரு லெவலாக கம்மி பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ஹோம் பேஜில் வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நியூ செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு தடவை கொலாஜில் டவுன்லோட் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே சைஸை வந்து 9 vs 16 சைஸுக்கு டிக் கொடுத்து வச்சுக்கோங்க. தென் மியூசிக் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோலேருந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தாலும் ஓகே தான், வீடியோலேருந்து கன்வெர்ட் பண்ணாலும் ஓகே தான், அது உங்களோட விஷ். மியூசிக் ஆட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ வீடியோவை கேரி பண்ணி ஃபினிஷ் பண்ணி விட்டுடலாம் மியூசிக் எண்டு வரைக்கும். தென் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விடணும். கொஞ்சம் ஜூம் பண்ணி ஸ்க்ரீனை ஃபினிஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஜூம் பண்ணி மேலே நம்ம ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு இப்போ கீ ஃப்ரேம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தென் மிடில் லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு அந்த இமேஜை மேலே ஸ்க்ரோல் பண்ணி விடுங்க லாஸ்ட் எண்டு வரைக்கும். ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா அதுவே கீ ஃப்ரேம் விழுந்துடும். தென் ரிவர்ஸ் வந்துடுங்க. ரிவர்ஸ் வந்துட்டு இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ வந்துட்டு மூவ் ஆகுறது. அழகாக மூவ் ஆகிட்டுருக்குல, செம்மையான ஈஸியான மெத்தட் தான். ஈஸியான வேலை தான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ இமேஜ் வந்து ஆட் பண்ணுறோம்ல, பிப் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹைலைட்டாக பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி அவுட்லைன் கொடுத்து வச்சுருக்க இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணி சென்டர் பிளேஸில் ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. அதனுடைய ட்ராக் பாயிண்ட்டை எண்டு வரைக்கும் ஃபினிஷ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், மேக்ஸிமம் வீடியோ ரெடி. தென் டெக்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஷிப் லைன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப்னு பண்ணிக்கலாம். நிறையவே ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி குவைட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபாரெவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன் டைட்டில். இமோஜி வேணும்னாலும் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபாண்ட்டையுமே எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி லெவலை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ரொம்ப பிளாக் அடிக்கிற மாதிரி இருக்குது அதனால். இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தா செம்மையான ஈஸியான வீடியோ எடிட்டிங் ரெடி. இந்த மாதிரி ஈஸியான வீடியோ எடிட்டிங் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா.